சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுவுமே நம்ம போட்டதில் ஒரு ரிப்பீட்டட் டாபிக் தான் வச்சுக்கோங்க. நமக்கு பிடிச்சவங்கள பற்றி தான். நமக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை கன்வே பண்ண தெரியாமல் இருப்போம், இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கான திருப்பி நான் எழுதினேன் இன்னும் ஒரு 2-3 லைன். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நமக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது எப்படி சொல்கிறது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாமா வேணாமா, அது ஒரு மாதிரி அது ஒரு குழப்ப மனநிலை, சரியா? ஸோ அதை சும்மா நான் ஒரு 2-3 லைனில் எழுதியிருக்கேன். வார்த்தையே வரலடா எனக்கு உங்களை பற்றி சொல்கிறதுக்கு. அதை சரி, வரி ஒன்றில் சொல்லத் தெரிந்தேன், வார்த்தைகள் சேரவில்லை, வார்த்தைகள் சேர்த்து எழுத நினைத்தேன், சொற்றொடர் அமையவில்லை, கட்டுரையாக வரைய துணிந்தேன், கற்பனை நீளவில்லை, புத்தகமாக அச்சிட நினைத்தேன், பக்கங்கள் போதவில்லை, சொல்ல துடிக்கும் வார்த்தைக்குள்ளும் அமைதியை தாண்டி எதுவும் இல்லை. அதான் பேசிக்காக எதுவுமே இல்லை. இந்த இந்த எழுதியிருக்கிறது படி பார்த்தா எதுவுமே இல்லை, ஆனால் மனசுக்குள்ளே நிறையா இருக்குது. இப்போ இந்த கண்மணி அன்பு காதலன், ஐயோ இது சொல்லலாமா என்னன்னு தெரியல. அதில் கூட வரல, ஒன்று எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அது எழுது நினைக்கில் வார்த்தை முட்டுதுன்ட்டு. அந்த மாதிரி தான் அவனை பற்றி எனக்கு நிறையா சொல்லணும்னு தோணுது, எனக்கு என்னென்னமோ எழுதணும்னு தோணுது. ஆனால் எங்கே ஆரம்பித்து எப்படி முடிக்கிறதுனே தெரியல. இப்போ வரி ஒன்றில் சொல்ல தெரியுதேன், இப்போ ஒரு 2-3 லைன் 3 வார்த்தை சேர்ந்தால் தானே ஒரு லைன், ஒரு வரி. இப்போ வரி ஒன்றில் சொல்ல தெரிந்தேன், அந்த 4 சொல்லு சேர்ந்தால் தான் ஒரு வரி. அந்த 4 சொல்லையே என்னால் சேர்க்க முடியல, வார்த்தையே சேரலை. அப்படி வார்த்தைகள் சேர்த்தாலும் வார்த்தைகள் சேர்த்து எழுத நினைத்தேன், சொற்றொடர் அமையவில்லை. எனக்கு வார்த்தைலாம் கிடச்சிருச்சு, நீ அழகு, ஓவியம், அது இது இப்படி தாஜ்மஹால், பேரழகு, அந்த மாதிரி நிறைய வார்த்தைலாம் கிடச்சிருச்சு. ஆனால் அந்த வார்த்தையை எப்படி போட்டு ஒரு கவிதையாக சொல்கிறதுன்றது எனக்கு தெரியல. அது மாதிரி கட்டுரையாக வரைய துணிந்தேன், கற்பனை நீளவில்லை. எனக்கு இப்போ எல்லாமே இருக்குது, இதை என்னன்னு ஆரம்பித்து நான் எப்படி முடிக்கிறது? உச்சி தொட்டு பாதம் வரைக்கும் போகவா? நீ எவ்வளோ பேரழகுன்னு நான் சொல்லவா? இல்லை நீ எந்த அளவுக்கு ஒரு நல்ல உள்ளமே நான் சொல்லவா? அது நம்மளால் அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது தெரியுமா? அந்த பேட்டில் ரொம்ப கஷ்டம். புத்தகமாக அச்சிட நினைத்தேன், பக்கங்கள் போதவில்லை. உன்னை பற்றி எவ்வளோதான் நான் சொன்னாலும் அது பத்தாது, ஆனால் என்னால் எங்கே ஆரம்பித்து எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. சொல்ல துடிக்கும் வார்த்தைக்குள்ளும் அமைதியை தாண்டி எதுவும் இல்லை. என்ன என்னால் பெருசாக சொல்லிட முடியும்? இப்போ நான் சொல்லிட்டேன்னா அந்த ஒரு வார்த்தை தான் உன்னை டிஃபைன் பண்ணும். இப்போ நான் சொல்லாமல் இருந்தேன்னா அப்போ எத்தனை வார்த்தை இருக்குது உன்னை டிஃபைன் பண்ணுறதுக்கு? அப்போ நான் என்னன்னு சொல்கிறது? அப்படி அமைதியை தாண்டி எதுவும் இல்லைன்னா அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன், இப்படி சொல்லலாமா, இல்லை இந்த மாதிரி சொல்லலாமா? அது அந்த மாதிரி எனக்கு இது சொல்லும்போது நல்லாயிருக்கு, ஆனால் எடிட் பண்ணும்போது எவ்வளோ கிரிஞ்சாக இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கான கமெண்ட்ஸ் என்ன மறக்காமல் என்னன்னு சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.